வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வர்ற 11ஆம் தேதி ஏகாதசி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். நான் எப்பயும் சொல்ற மாதிரிதான், ஏகாதசி உபவாசம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவா, நிர்ஜலமா இருக்கிறவாலும் தாராளமா இருக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருக்க முடியாதவாளுக்காக தான் இந்த ரெசிபி. ஏகாதசி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவா இதே ரெசிபியை மத்த நாள்ல கூட பண்ணிக்கலாம். இது வந்து 1 pot ரெசிபி, ரொம்ப குவிக்கா ஆயிடும். நிறைய காய்கறிகள் சேர்த்து கோதுமை ரவையில பருப்பு சேர்க்காம பண்ணக்கூடிய ஒரு கிச்சடி. நல்ல ஃபைபர் ரிச்சா இருக்கும், அதே நேரம் டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியா பண்ணக்கூடிய நிறைய காய்கறிகள் சேர்த்த இந்த கோதுமை ரவை கிச்சடி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 pot ரெசிபி அப்படிங்கிறத நம்ம டைரக்டா குக்கர்லயே பண்ணிக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய். நம்ம வெறும் எண்ணெயிலையும் பண்ணிக்கலாம், இல்ல ஃபுல்லாவே வந்து நெய் சேர்த்து கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சியோட பச்சை வாசனை போகணும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதையோட வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற 3 தக்காளி நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல ரஃபா கட் பண்ணிருக்கேன். இதை சேர்த்துடலாம். இல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு. தக்காளி வந்து பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்டா வதங்கட்டும். மூடியை போட்டு மூடிடலாம், அது சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வதங்கிறதுக்குள்ள இன்னொரு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 கப்பு கோதுமை ரவை. ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ரவையை வறுத்துக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். அதே நேரம் கோதுமை ரவையில கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அதுவும் குறைஞ்சிடும். இந்த தடவை நான் வாங்கின ரவையில அங்கங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு ரவை இருக்கு பாருங்க. வண்டி எதுவும் இல்லை, ரவையே அது மாதிரி கருப்பா இருக்கு. கோதுமை ரவை வறுபட ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த கொஞ்சம் கலர் வெள்ளையா மாற ஆரம்பிச்சிடும். இது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, ரவையும் நல்லா கலர் மாறி எடுத்து நல்லா வாசனையும் வருது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி பாருங்க நல்லா சாஃப்டா வதங்கிடுது, அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆயிடுது. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும், அப்பதான் வந்து டேஸ்டாவும் இருக்கும். இதுல நமக்கு பிடிச்ச காய்கறிகளை மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். காய்கறிகள் வந்து நீங்க உங்க விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறியும் 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி எடுத்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். 1/2 டீஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் சேர்க்கிறேன். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேற காரத்துக்கு சேர்த்துருக்கோம். காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதோட நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டோம், அதனால திரும்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். 1 நிமிஷத்துக்கு ரவையை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டோம். நம்ம ரவை அளந்து எடுத்துருந்தோம் இல்லையா, அதே கப்ல 5 கப்பு ஜலம் நான் சூடு பண்ணிருக்கேன். இதுல நம்ம அப்படியே விட்டுடலாம். தக்காளி வதக்கரைச்ச கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுவோம். ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெந்நீரை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குக்கிங் ப்ராசஸ் நிற்காது, நமக்கு வேலையும் வந்து ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க, ஒரு கொதி வந்துடுது. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஜலம் வந்து 4ல இருந்து 5 கப்பு வரைக்கும் விடலாம். உங்களுக்கு இது வந்து நல்லா ஓட ஓட வேணும் அப்படின்னா 5 கப்பு விட்டுக்கோங்க. இல்ல கொஞ்சம் கெட்டியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னா 4 கப்பு விட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் இல்ல கடைசியில வந்து நம்ம கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்டும் பண்ணிக்க முடியும். இது ஃபுல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னா நம்ம வெந்நீரை விட்டு கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப குக்கர் மூடிய மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரதுக்குள்ள மிக்ஸி ஜார்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுல 1/2 கப்பு ஜலம் விட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துப்போம். வெதுவெதுப்பான தண்ணி விட்டோம்னா தேங்காய் பால் ஈஸியா பிரிஞ்சு வந்துடும். குக்கர் 3 விசில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ குக்கர் மூடி நம்ம திறந்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, 1 கப்பு ரவைக்கு நம்ம 5 கப்பு ஜலம் விட்டோம்.
இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு. நமக்கு இன்னும் கொஞ்சம் இது தண்ணியா வேணும் அப்படின்னா நம்ம வெந்நீர் விட்டுக்கலாம். காய்கறிகள் நல்லா குழையாம நல்லா சூப்பரா வெந்திருக்கு. டேஸ்ட் ஃபிளேவர் என்ஹான்ஸ் பண்றதுக்காக நான் தேங்காய் பால் விடுறேன். இது வந்து கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். இப்ப நம்ம கலந்து பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி கரெக்டா இருந்தா அப்படியே விட்டுடலாம், இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வெந்நீரும் விட்டுக்கலாம். கோதுமை ரவை இல்லையா, இது சூடு ஆறும் போது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாருங்க, இப்ப இது வந்து கரெக்டா இருக்கு. நம்ம சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காயிடும். பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தாராளமா தூவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். வாசனைக்கு கொஞ்சமா நெய் விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். 2 நிமிஷம் எடுத்து பருப்பு சேர்க்காத கோதுமை ரவை கிச்சடி பாருங்க. கன்சிஸ்டன்சியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரவையும் காய்கறியும் எல்லாமே ரொம்ப நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். ஏகாதசி பலகாரம் ரெசிபி பருப்பே சேர்க்காத கோதுமை ரவை கிச்சடி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுது. குக்கர் விசில் வரும்போதே நல்லா வாசனையா இருந்தது. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. பண்ணி கொஞ்சம் நேரம் ஆனா கூட இது கொஞ்சம் கூட இருகவே இல்லை. சாப்பிட்றதுக்கு நல்ல தளர சூப்பரா இருக்கு. நிறைய காய்கறிகள் சேர்த்ததுனால நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கு. தக்காளி நம்ம சேர்த்திருக்கிறதுனால லேசான ஒரு புளிப்பும் இருக்கு. சாம்பார் பொடியோட காரம், நம்ம தாளிச்ச அந்த பச்சை மிளகாயோட காரம், அது வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. அதாவது மைல்டா இருக்கு. கடைசியா நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் விட்டோம் பாருங்களேன், அதோட ஃபிளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. அது ஆப்ஷனல் தான், ஆனா இருந்தாலும் நீங்க தேங்காய் பால் விட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். கோதுமை ரவை கிச்சடி ஆல்ரெடி வந்து நான் பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன், நம்ம சேனல்ல இருக்கு. அப்ப நிறைய பேர் கேட்டிருந்தேன் ஏகாதசி அன்னைக்கு வந்து பருப்பு சேர்க்க மாட்டோம் அப்படின்னு. அதனால இன்னைக்கு வந்து அதே கோதுமை ரவை கிச்சடி பருப்பு சேர்க்காம நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ரெண்டுமே வந்து பிரமாதமா இருக்கும். காய்கறி வந்து அவாவாத்து பழக்கப்படி நமக்கு பிடிச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஏகாதசிக்கு கோதுமை ரவை நிறைய காய்கறிகள் சேர்த்து பருப்பு சேர்க்காத கிச்சடியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.